ப்ளீடிங் இன் ப்ரெக்னென்சி இது நார்மலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விமனுக்கு வந்து ப்ளீடிங் ஆகுமா? அப்படி ஆச்சுன்னா அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்? அப்படி ப்ளீடிங் ஆனதுக்கப்புறம் அவங்க என்னென்ன பண்ணணும்? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் டாக்டர் அபிநயா, ஆப்ஸ்டெட்ரிஷியன். அதையும் நம்ம 3 ட்ரைமஸ்டராக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் வந்தால் என்ன சிக்னிஃபிகன்ஸ், செகண்ட் ட்ரைமஸ்டரில் வந்தால் என்ன சிக்னிஃபிகன்ஸ், தேர்ட் ட்ரைமஸ்டரில் வந்தால் என்ன அர்த்தம், அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்றது அப் டு 13 to 14 வீக்ஸ். அந்த டைமில் உங்களுக்கு ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா என்னென்ன காரணமாக இருக்கலாம்? ஸோ நாள் தள்ளி போன உடனே கன்ஃபார்ம் ஆகி 1 or 2 டேஸில் சில பேருக்கு ப்ளீடிங் ஆர் ஸ்பாட்டிங் 1 or 2 டேஸ்க்கு இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீட் அப்படின்னு சொல்லுவோம். பட் எந்த ப்ளீடிங் ஆர் ஸ்பாட்டிங்காக இருந்தாலும் நீங்கள் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ண வேண்டியது இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இது வந்து இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான். இதை பார்த்துட்டு நீங்கள் ஓகே இதாக தான் எனக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட ப்ராப்ளமை அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஸோ கன்ஃபார்மான ஒரு 1 or 2 டேஸில் லேசாக ப்ளீடிங் ஆர் ஸ்பாட்டிங் ஆகுதுன்னா பதற வேண்டாம். அது இம்ப்ளான்டேஷன் கரு போய் யூட்ரஸோட ஒட்டுறப்போ சில பேருக்கு ப்ளீட் ஆகும். அதை தான் இம்ப்ளான்டேஷன் ப்ளீட் அப்படின்னு சொல்லுவோம்.